ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLE 3F சிங்கப்பூர் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 28/2/2024க்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 4Dக்கு மட்டும் கிடையாது, டோட்டோக்கான கெஸ்ஸிங்கும் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமைக்கு நம்ம சண்டேயோடைய ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ சண்டேக்கு அப்புறம் நம்மளுக்கு புதன்கிழமை தான் ரிசல்ட்டு. அதனால் நம்ம சண்டேயோடைய ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அதோட நம்ம சார்ட்டர் கன்சல் ரிசல்ட்டு ஃபுல் ப்ரைஸையுமே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள், அந்த ட்ராவுடைய எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்ஸிங் சீரியலை தான் நண்பா இந்த ட்ராவில் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ்ஸிங் சீரியல் தான் அந்த ட்ராவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த மிஸ்ஸிங் சீரியலை நம்ம கன்சலேஷன் அண்ட் ஸ்பெஷலில் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம மிச்ச நம்பர்ஸை இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸாக பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த மிஸ்ஸிங் சீரியலை நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இல்லை, 9 இருக்குது. அப்போ நம்மளுக்கு 3, 8 மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 3, 8 தான் இந்த ட்ராவுக்கான பெயின் நம்பர். மறுபடியும் ஒரு தடவை நம்ம ரிசல்ட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 0, 1, 2 இருக்குது, 3 இங்கே இருக்குது, 4, 5, 6, 7, 8 இல்லை, 9. ஓகே, 3, 8 தான் நண்பா கிடச்சிருக்கு. இப்போது இந்த 3, 8 தான் இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸாக மாற்றணும். இந்த 3, 8 நம்ம கீழே கொண்டு வந்துடலாம் நண்பா. G1 படி 3, 8 கிடச்சிருக்கு நண்பா இந்த ட்ராவுக்கு. இப்போ இந்த 3, 8 சம்மந்தப்பட்ட பெய்ட்ஸுகளை ஃபுல்லாத்தையும் நம்ம சார்ட்டர் அண்ட் கன்சலேஷனில் பார்க்க போகிறோம். 3, 8 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் மார்க் பண்ணுங்கள். 2, 2, 3, 8 இந்த இடத்துல நம்ம 3, 8 இருக்குது, எடுத்துக்கலாம். 2, 8, 5, 9 இது இல்லை. 6, 6, 8, 2 கிடையாது. 4, 3, 2, 8 இதை எடுத்துக்கலாம். இங்கே 6, 7, 8, 1 இது தேவையில்லை. 6, 9, 9, 8 இதுவும் தேவையில்லை. 8, 3, 8, 5 இதை நம்ம எடுத்துக்கலாம். 7, 0, 9, 8 இது வேண்டாம். 9, 6, 1, 1 வேண்டாம். 9, 7, 4, 9 தேவையில்லை. அதுக்கடுத்து இங்கே 1, 2, 3, 3 தேவையில்லை. 3, 4, 0, 4 இல்லை. 3, 9, 5, 9 வேணாம். 3, 4, 0, 9 வேணாம். 5, 0, 4, 7 வேண்டாம். 5, 4, 4 வேண்டாம். 7, 0 இது தேவையில்லை. 6, 4, 1, 9 இது தேவையில்லை. 7, 4, 3, 7 இது தேவையில்லை. 9, 6 இது தேவையில்லை. அப்போ நம்மளுக்கு இந்த ட்ராவில் மொத்தமாக 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுடைய இந்த 3, 8 பார்க்கும்போது நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ ரிசல்ட்லேருந்து தான் நம்ம கெஸ்ஸிங் நம்பர்ஸை எடுக்கிறோம். அப்படி எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும் நண்பா. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த 3 நம்பர்ஸையும் கீழே கொண்டு வந்துடலாம். 2, 2, 3, 8, 4, 3, 2, 8, 8, 3, 8, 5 இப்படி நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பர்ஸை நம்ம சீரியல் நம்பர்ஸாக மாற்றணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா G2 படி 2, 3, 8 R 8, 3, 5 R 4, 3, 2, 8 இதை நம்ம அவுட் பண்ணிடலாம். 4, 3, 2, 8 விட்டுடலாம். அப்போது இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 8 நம்மளுக்கு 8, 3, 5 தான் நண்பா. இந்த ட்ராவுக்கான சிங்கிள் நம்பரில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொண்ட நம்பர். இதை நம்ம இங்கே எழுதுறதா இருந்துச்சுன்னா 2, 3, 8, 1
2 3 8 2 வேண்டாம், 3 வேண்டாம், 4 இங்கே இருக்குது, அப்போது 5 2 3 8 6 2 3 8 7 2 3 8 9 2 3 8 0. இப்படி நம்ம ஒரு 6 நம்பர்ஸை எடுக்கலாம் நண்பா. ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம 6 நம்பர்ஸை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இன்னொரு ரோல் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். 83 50 83 51 83 52 83 5 4 83 5 5 வேண்டாம், 6 83 5 7 83 5 8 வேண்டாம், 83 5 9 எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு 6 நம்பரும் இதில் வந்து நம்மளுக்கு 7 நம்பர் கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி இந்த 4328ங்கிறது வந்து நான் வந்து இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவுட் பண்ணுறேன். ஸோ 238ஐயும் 835 தான் நான் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை இது அதிகப்படியான நம்பர் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்டா வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 40க்கு மட்டும் கிடையாது, டோட்டோக்கும் சரி. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகுது. ஏற்கனவே நம்மளுக்கு டைம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இது போஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போஸ்ட் பண்ண பார்ப்போம். இன்றைக்கி புதன்கிழமை 28/2/2024 சிங்கப்பூர் 40க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். எப்போதுமே நம்மளுக்கு 40ல் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே அதிகப்படியான நம்பர்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 நம்பரை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். அதுக்கு மேலே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.